ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸு ஏப்ரல் 25லேருந்து ஏப்ரல் 30 வரைக்குமான எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க நேராக பாயிண்ட்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, சீனாவின் டியான்வென் 3 ஈவெண்ட்களை 2028 செவ்வாய்க்கு ஏவப்பட்டு 2031க்குள்ளே மண் மாதிரிகளை அங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு பூமிக்கு கொண்டு வர இருக்கிறதாக சீனா இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இது யூஎஸை பீட் பண்ணிவிட்டு இந்த இலக்கில் வெற்றி பெறணும் அப்படின்னு தீவிரமாக முயற்சி மேற்கொண்டுட்டு வராங்க. அடுத்த பாயிண்ட்டு, நிதி ஆயோக்கோட துணைத் தலைவராக பொருளாதார நிபுணர் அசோக்குமார் லகிரியை நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிதி ஆயோக்கோட துணைத் தலைவராக இருந்தவர் சுமன் கே பெரி. அடுத்த பாயிண்ட்டு, 2025-26 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10.83% என மத்திய புள்ளியியல் துறை தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, தேசிய புள்ளியியல் ஆய்வகம் அதோட சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவர்கள் எண்ணிக்கை 43% பெற்று தமிழ்நாடு முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்த பாயிண்ட்டு, தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் அருகே இருக்கிற பனையூரில் கண்டெடுக்கப்பட்ட கடல்சார் புதைப்படிமங்கள் கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை அப்படின்னு இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, ஜெர்மனியில் நடைபெற்ற மதிப்புமிக்க சிடிஐ கேகன் அப்படிங்கிற சர்வதேச குதிரையேற்ற போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வாலா வெள்ளிப்பதக்கம் பெற்று அசத்திருக்காரு. அடுத்த பாயிண்ட்டு, அமெரிக்காவின் H1B விசா திட்டத்தை 3 ஆண்டுகளுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கான புதிய மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, நீலகிரி வரையாடு ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு பணிகளை 3ஆம் கட்டமாக ஏப்ரல் 24லேருந்து ஏப்ரல் 27 வரைக்கும் கணக்கெடுத்துட்டு வராங்க. அடுத்த பாயிண்ட்டு, தமிழகம் மற்றும் மேகாலயத்தில் பல்லுயிர் மேலாண்மையை வலுப்படுத்தும் வகையில் 5 ஆண்டுகால புதிய திட்டத்தை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மற்றும் தேசிய பல்லுயிர் ஆணையம் 2 பேரும் இணைந்து இதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, நாட்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவாக மின் தேவை ஏப்ரல் 25 அன்று 256 கிகாவாட் அந்தளவுக்கு உயர்ந்திருக்கிறதாக புதிய உச்சத்தை தொட்டுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அடுத்த மாதம் மே மாதத்தில் ஈவினிங் டைம் 1 ஹவர் 2 ஹவர் மின்சாரம் தடை செய்யப்படும் அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது போக போக தான் தெரியும். ஓகே, அடுத்த பாயிண்ட், இந்தியாவின் புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர்களில் ஒருவரான ரகுராய் அப்படிங்கிறவர் உடல்நலக் குறைவால் காலமாயிட்டார். அடுத்த பாயிண்ட், எகிப்து தலைநகர் கெய்ரோ நகரில் ISSF ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 6 வெள்ளி 5 வெண்கலம் உட்பட 16 பதக்கங்களுடன் முதலிடத்தை நிறைவு செஞ்சுருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, வீடுகள் அப்புறம் அலுவலகங்களில் பயன்படுத்தப்படும் 20 லிட்டர் பிளாஸ்டிக் குடிநீர் கேன்களை 30 முறைக்கு மேலே மறுபயன்பாட்டுக்கு உட்படுத்தினா அபராதம் மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படும் அப்படின்னு உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, ஓபேக் அமைப்பிலிருந்து வரும் மே 1 முதல் விலகுவதாக UAE நாடு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, இராணுவத்துக்காக செலவு செய்யப்படும் நாடுகளோட பட்டியலில் இந்தியா 5வது இடத்துல இருக்காங்க. ஓகே, அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸை நெக்ஸ்ட் வீக்கில் அப்லோட் பண்ணுறேன். சேனலை பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.